வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் ஹிலாங்குடன் புதுதில்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் ஹிலாங்குடன் புதுதில்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாட உள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல் 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1,12 லட்சத்திற்கும் அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7 லட்சம் இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும், தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரில் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் இருக்காது. நியாயமாக நேர்மையாக யார் யாருக்கு தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள். அது கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு தான் வருது. நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்தநாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான JEE முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 1,79,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். எல்லா HMCயும் கூப்பிட்டு இன்னைக்கே ஒரு மீட்டிங் நடத்த போறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை கிளீனா இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக பள்ளி கல்வித்துறையில டிராப் அவுட்ஸை பாக்குறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்க ஆல்ரெடி இருக்கு திருநெல்வேலியில. அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்ன அறிந்து அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிர்வாகமா இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன். தருமபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல் படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல் படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கர வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடில்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.